அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நபி ஈசா அவர்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை பகுதி 3 பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். போன பகுதியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க. துவா கேட்டு நிராகரிப்போர் இருக்கிறாங்க இல்லையா, இறைவனை வணங்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் சொல்கிறாங்க, வானிலிருந்து எங்களுக்கு உணவுகளை வழங்க முடியுமான்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க கிட்டத்தட்ட நினைக்கிறாங்க, இந்த இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது, ஈசாவால் வர வைக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அல்லாஹ்வை இடத்தில் ஈசா நபி அவர்கள் துவா செய்கிறாங்க. துவா செய்த உடனே வானிலிருந்து உணவு மேஜையோட உணவு வகைகளும் சாப்பாடும் வருது. அதை எல்லாரும் உண்டு கண் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருமே குணமாகிவிட்டார்கள். இன்றைய பாகத்தில் என்ன பாகம் பார்ப்போம். நாட்கள் செல்ல செல்ல ஈசா நபிகளின் பின்பற்றுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருந்தது. இன்னும் சில மக்கள் ஈசா நபிகளின் அற்புதத்தை பார்த்துட்டு ஈசா நபிதான் இறைவன் என்றும், மேலும் ஈசா நபி அவர்கள் நான் இறைவன் இல்லை, அல்லாஹு தாலா ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்றும் இந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து உரைத்தார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை, இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தது அல்லாஹு தாலா மட்டும்தான் என்று ஈசா நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் இட்ட கட்டளையை மட்டும்தான் நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார்கள். நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு அந்த நேரத்தில் சில குழந்தைகள் பசியால் அழுது கொண்டு இருந்தன. இதை பார்த்த ஈசா நபி அவர்கள் மரத்திலிருந்து பழத்தை பறித்து கொடுத்தார்கள். சட்டம் என்று முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஈசா நபி அவர்கள் யூத பாதிரிகள் கிட்ட இது தவறு என்று கூறுகிறார்கள். ஒரு நாள் அதே போல் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு அதே நேரத்தில் பனியால் குளிரால் சில பெண்கள் நடுங்கிக் கொண்டு இருப்பதை ஈசா நபி அவர்கள் பார்க்கிறார்கள். மேலும் அவர்கள் குளிர் காய்வதற்கு நெருப்பு மூட்டி கொடுக்கிறார்கள். இதில் சப்பத் சட்டத்தில் இதுவும் தவறு என்று யூத பாதிரிகள் கூறுகிறார்கள். மேலும் ஈசா நபியிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு வழங்கிய சட்டத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று கூறினார்கள். மேலும் ஈசா நபி கூறுகிறார்கள், நான் சட்டத்தை அழிப்பதற்காக வரல, மேலும் இந்த சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நான் வந்துள்ளேன், முழுமைப்படுத்துவதற்காக வந்துள்ளேன் என்று கூறினார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் பனி இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள். ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து அல்லாஹு தாலா பனி இஸ்ராயேலை காப்பாற்றிய நாள். இதுதான் சரியான நேரம் அல்லாஹ்வை பற்றி எடுத்து உரைக்க பனி இஸ்ராயில் மக்களிடம் அப்படின்னு சொல்லி ஈசா நபி அவர்கள் கூறுகிறார்கள். அங்கு யூத பாதிரிகள் அவர்களுடைய தேவைக்காக மக்களிடம் பணம் வசூலிப்பது போன்ற மோசடி வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் சட்டத்தை அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். பார்த்த ஈசா நபி யூத பாதிரிகளிடம் இது தவறு என்று எச்சரிக்கிறார்கள். பார்த்த ஈசா நபி மக்களிடம் தொடர்ந்து அல்லாஹ்வை பற்றி உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஈசா நபி அவர்களை பின்பற்றினார்கள் அம்மக்கள். அறிந்த சில மோசமான யூத பாதிரிகள் வெளியே போனால் நம்ம மக்களிடம் மோசடி செய்து பணம் வசூலிக்க முடியாது என்று முடிவு செய்கிறார்கள். ஈசா நபியை நிறுத்தணும், அவங்க தவறான வழியில் உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி யூத பாதிரிகள் முடிவெடுத்து அதை எண்ணி ஒரு திட்டம் போடுறார்கள். அவர்கள் ஒன்றும் அற்புத குழந்தைகள் இல்லை, அவர்கள் தாய் தவறான வழியில் வந்தவர்கள், தந்தை இல்லாமல் அதனால்தான் பிறந்தார்கள் என்று அவர்களை பற்றி ஈசா நபி அவர்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புகின்றார்கள் இந்த யூத பாதிரிகள். இந்த யூத பாதிரிகள் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் ஈசா நபி அவர்கள் சோர்ந்து போகாமல் அவர்களோட பணிகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஈசா நபியை அடக்க முடியாது என அந்த யூத பாதிரிகள் உணர்கிறார்கள். பின்பு கடைசியாக ஈசா நபி அவர்களை கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். யஹ்யா நபியையும்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்தது போல ஈசா நபியையும் கொலை செய்து விடலாம் என்று திட்டம் போடுகிறார்கள். எனவே ஈசா நபியை இவர்களைப் போல சாதாரணமாக கொலை செய்யக்கூடாது, இவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். எனவே அந்த யூத பாதிரியர்கள் ரோமானிய ஆளுநரை சந்திக்க செல்கிறார்கள். அவர்களிடம் சென்று ஈசா நபி அவர்களை செய்ததை சொல்கிறார்கள். மக்கள் அவர்கள் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஈசா நபி அவர்களை விட்டு வைத்தீர்கள் என்றால் ரோமானிய மக்களுக்கும் சிரமம்தான் என்று கூறுகிறார்கள். எதிராக மக்களை திருப்பி விடுவார் என்று சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஆளுநர் ஈசா நபி மீது பெரும் கோபம் கொள்கிறாங்க. அதனால ஈசா நபியை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். எனவே சில பாதிரிகளும் அடியாட்களும் அவர்களுடைய வீட்டுக்கு, அதாவது ஈசா நபி அவர்களின் வீட்டுக்கு வருகிறார்கள். அறிந்த ஈசா நபி அவர்கள் தோழர்களிடம் என்னை போல யார் தோற்றமளிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். மேலும் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், மேலும் நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று கூறுகிறார்கள் ஈசா நபி அவர்கள். மேலும் ஒரு இளைஞன் மட்டும் நான் தயாராக உள்ளேன் என்று கூறுகிறார். மேலும் ஈசா நபி அவர்கள் திரும்ப திரும்ப அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். திரும்ப கேட்டுக்கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டார். அல்லாஹு தாலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போல அவன் இளைஞர் உருவற்றை மாற்றினான் அல்லாஹு தாலா. அதே நேரத்தில் ஈசா நபியே அவர்களை அல்லாஹு தாலா வானத்தில் உயர்த்தி கொண்டான். இந்த நிகழ்வு நடந்த பின்பு அந்த பாதிரியர்களும் அந்த அடியாட்களும் ஈசா நபியின் வீட்டிற்குள் வந்து ஈசா நபி என நினைத்து அந்த இளைஞரை கைது செய்தார்கள். மக்கள் அனைவரும் அவர்தான் ஈசா நபி என்று நம்பிவிட்டார்கள். மேலும் அந்த இளைஞரை கொலை செய்வதற்காக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இளைஞரை சிலுவையில் அறைந்து கொடூரமான முறையில் கொலை செய்து ரொம்பவே கொடூரமான முறையில் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள் அந்த ரோமானியர் மக்கள்கள். அது ஈசா நபிதான் என்று மக்கள் நம்பிவிட்டார்கள். ஆனால் ஈசா நபி இறைவனால் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்னும் மரணிக்கவில்லை. இன்னும் கியாமத்து நாளில் ஈசா நபி வருவார்கள் மறுமை நாளில். மேலும் மறுமை நாளில் ஈசா நபி மறுமை நாள் 10 அடையாளங்கள் காட்டப்படுகின்றன. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு செலுத்துபவராக தீர்ப்பு வழங்குவதற்காக இறங்குவார் என்று கூறினார்கள். முறிப்பார், பன்றியை கொல்வார், ஜிஸ்யா வரியை நீக்குவார், வாங்குவதற்காக யாரும் இல்லாதவர்களாக செல்வம் கொளிக்கும் 2 வானவர்கள் மீது வைத்து இறங்குவார். அவர் தலை குடிந்தால் அவர் தலையில் நீர் கொட்டும், அவர் தலையை உயர்த்தினால் முத்து போல் தண்ணீர் சிந்தும். பின்னர் தஜ்ஜாலை தேடுவார்கள். பைத்துல் முகத்தஸில் அருகில் உள்ள எனும் வாசலில் வைப்பார்கள். அவனை கொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.